அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்தில் கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. வணக்கம், நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். மதுரையில் தமிழக வெற்றி கழகத்தின் 2வது மாநில மாநாடு நடந்து முடிந்திருக்கிறது. 35 நிமிடங்கள் உரையாற்றியிருக்கிறார் அக்கட்சியின் தலைவர் திரு விஜய். பேரறிஞர் அண்ணா, திரு எம்ஜிஆர் இருவரையும் வழிகாட்டிகள் என்று அறிவித்திருக்கிறார் திரு விஜய். 2026 தேர்தலில் திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் இடையேதான் நேரடி போட்டி என்றும் கூறியிருக்கிறார். இதெல்லாம் தான் இன்றைய நேர்பட பேசுவின் பின்னணி. அதிமுகவை பலவீனப்படுத்தி திமுகவை வீழ்த்த முற்படும் விஜய் கணக்கு எடுபடுமா என்ற தலைப்பில் இன்றைய நேர்பட பேசலாம் நம்ம பேச இருக்கிறோம். மூத்த பத்திரிகையாளர் திருமதி லட்சுமி சுப்பிரமணியம் பங்கேற்றிருக்கிறாங்க. பத்திரிகையாளர் திரு ஷபீர் அகமது இணைந்திருக்கிறார். பத்திரிகையாளர் திரு TN ரகு இணைந்திருக்கிறார். அரசியல் விமர்சகர் திரு அக்னீஸ்வரன் பங்கேற்றிருக்கிறார். வணக்கம் விருந்தினர்கள் அனைவருக்கும். திருமதி லட்சுமி, அதிமுக திருமதி ஜெயலலிதா மரணத்திற்கு பிறகு பலவீனமா இருக்கு. அதிமுக தொண்டர்கள் வேதனையில் இருக்கிறார்கள். 2026 தேர்தலில் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதை புரிந்து உணர்ந்து அவர்கள் வாக்களிக்க வேண்டும் அப்படின்னு திரு விஜய் சொல்லியிருக்கிறார். தமிழக வெற்றி கழகத்திற்கு வாக்களிக்க வேண்டும் அதிமுக தொண்டர்கள் என்று சொல்வதாகத்தான் அதை புரிந்து கொள்ள வேண்டும். கள யதார்த்தத்தில் அதிமுக பலவீனமா இருக்கு, தொண்டர்கள் வேதனையில் இருக்கிறார்கள் அப்படின்னு நான் பார்க்கணும். முதலில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். இன்றைய மாநாடு இது வந்து 2ஆம் மாநாடு. ஒரு பெரிய சேலஞ்சிங்கான ஒரு ஸ்பேஸில் வந்து இவ்வளோ பெரிய ஒரு மாநாட்டை நடத்தியிருக்காரு. இவ்வளோ நல்ல கூட்டம் வந்திருக்கு அவருக்காக அதுக்காக வாழ்த்துக்கள். விஜய் அவர்கள் வந்து எம்ஜிஆரை எம்ப்ரேஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாரு. அதுக்கான காரணம் அதிமுகவினுடைய வாக்குகளை குறிவைத்துதான். முதலாக இந்த 2 ஆண்டு காலத்தில் விஜய் கட்சி தொடங்கி இந்த 2 வருஷத்தில் முதலாக அதிமுகவினுடைய தொண்டர்களை குறிவைத்து பேசும்போது அதிமுகவினுடைய வாக்குகளை குறிவைக்கிறார். நான் வந்து அவரை வந்து டிஎம்கேக்கு எதிராக பொசிஷன் பண்ணிக்கிறாரு. ஆனால் அதிமுகவினுடைய வாக்குகளை மட்டும்தான் குறிவைக்கிறார். இப்போ வந்து போட்டியை எனக்கும் திமுகவுக்கும் இடையே தான் சொல்றாரு. அடுத்தது எம்ஜிஆர் போல ஆட்சி அமைக்க முடியும், 1977 ஆட்சி அமைத்தது போல முடியும் அப்படின்றார். அதிமுகவினுடைய தொண்டர்கள் சோர்வாக இருக்கிறார்கள் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆனால் அது உண்மையும் கூட. பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி அமைத்த பிறகு அதிமுகவின் தரப்புல ஒரு சோர்வு இருக்கு. அதனாலதான் இவ்வளவு சீக்கிரமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு சுற்றுப்பயணத்தை தொடங்கினாரு. அந்த பயணத்தில் ஒவ்வொரு இடத்துலையுமே அந்த கூட்டத்தை கூட்டுவதும், நேற்றைக்கு 2 நாள் முன்னால் அந்த ஆம்புலன்ஸ் வந்த போது கூட பேசினது, இதெல்லாமே வந்து அந்த கூட்டத்தில் இருக்க சோர்வும் தொண்டர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு சோர்வும் தான். ஏடிஎம்கே வந்து அவங்களுக்கு பேசுறதுக்கு, ஏன்னா தமிழ்நாட்டில் ஆன்டி பிஜேபி சென்டிமெண்ட் இருக்குது, அவங்களுக்கு இப்போ பேசுறதுக்கு விஷயம் இல்லை. பாரதிய ஜனதா கட்சியை எல்லா வகையிலுமே ஆதரித்தாக வேண்டும். அதனால அந்த அதிமுகவினுடைய வாக்குகளை குறிவைத்து தான் இன்றைய மாநாடு. அதுக்கான அந்த முதலாக விஜய் அதை பிரகடனப்படுத்தி இருக்கிறார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனா அந்த ஏடிஎம்கேவை பத்தி பேசுறதை தாண்டி அல்லது அதிமுகவினுடைய தொண்டர்களையும் எம்ஜிஆரையும் அரவணைத்துக் கொள்வதை தாண்டி விஜயனுடைய இன்றைய மாநாடு இன்னும் அதை பத்தி இன்னும் நிறைய பேசணும்னு நான் நினைக்கிறேன். அதிமுக தொண்டர்கள் வேதனையில் இருந்தா திரு விஜய்க்கு தான் வாக்களிக்கணும் அப்படின்னு ஏதாவது இருக்கா? எப்படி நம்புறாரு அதை? அதிமுக தொண்டர்கள் விஜய்க்கு தான் வாக்களிக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. ஆனால் கடந்த தேர்தலில் 2021 ஆகட்டும், அதற்கு பிறகு 2024 ஆகட்டும், இந்த 2 தேர்தல்கள்லையுமே அதிமுகவினுடைய வாக்குகள் பெருவாரியாக நிறைய இடங்களில் சிதறி இருக்கிறது. 2021 பெரும்பாலான வாக்குகள் திமுக பக்கம் போனது. 2024 பாரதிய ஜனதா கட்சி கூட்டணிக்கு நிறைய இடங்கள்ல, ஏன்னா அவங்களோட ஏடிஎம்கேல இருந்த ஃபேக்ஷன்ஸே தனித்தனியாக இருந்தாலும் அவங்க வந்து பிஜேபியோட கூட்டணியில் இருந்ததுனால வாக்குகள் எல்லாமே சிதறடிக்கப்பட்டது. இந்த முறை அவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு ஆப்ஷன் இருக்கு. அந்த ஆப்ஷன் விஜயா இருக்க முடியும் அப்படின்னு அவர் நம்புறாரு. இது நம்புறதுல தவறு இல்லை. ஏன்னா அவருடைய எண்ணம் என்னன்னா, எம்ஜிஆர் போல தான் வந்து கட்சியை அமைச்சிட்டதாகவும் அது போல ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் தனக்கு இருக்கிறதாகவும், அதனாலதான் இந்த 1977 திரும்ப திரும்ப சொல்றாருன்னு நான் நினைக்கிறேன். ஆனா அதுல நிறைய ஃபிளாஸ் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுல மீண்டும் யாருமே எம்ஜிஆரை ரீப்ரொடியூஸ் பண்ணவோ அல்லது தமிழ்நாட்டு அரசியல்ல மீண்டும் எம்ஜிஆராக யாருமே வர முடியாது. இன்னும் சொல்ல போனால் ஜெயலலிதா கூட
ஒரே எம்ஜிஆர். ஆமா, இன்னும் சொல்ல போனால் ஜெயலலிதா கூட எம்ஜிஆராக அல்லது எம்ஜிஆருடைய பாதையிலே பயணித்திருந்தாலுமே கூட அவங்க வந்து அந்த எம்ஜிஆர் மாதிரியான ஒரு பெரிய சக்சஸை அவங்களால கொடுக்க முடியல. 2 முறை தொடர்ந்து ஜெயிச்சிருக்காங்க, ஹிஸ்ட்ரி அதெல்லாமே நம்ம பேசலாம். ஆனால் எம்ஜிஆருக்கு இருந்த சக்ஸஸ் இல்லை. அதுக்கான காரணம் வந்து அவர் வந்து அதுக்கு முன்னாலேயே வந்து கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு மேலாக அரசியலில் ரொம்ப தீவிரமாக பயணித்தவர். திராவிட அரசியலையும் திராவிட அரசியல் கொள்கைகளையும் உள்வாங்கி இருந்தார். அண்ணாவோடு பயணித்தவர் அப்படிங்கிற முறையில் அதையும் தாண்டி எம்ஜிஆரோட பலம் என்னவா இருந்தது அப்படின்னா அவருடைய ரசிகர் மன்றங்கள் எல்லாமே ஒன்றிய கழகங்களாக மாறியது. எல்லா டிஸ்ட்ரிக்ட்ல இன்னைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா ஏடிஎம்கே வந்து பெரும்பாலும் ஒன்றிய கழகங்கள் தான் அவங்களுக்கு வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருப்பாங்க. ஆனா திமுகவில் வந்து மாவட்ட செயலாளர்கள் தான் பவர்ஃபுல்லா இருப்பாங்க. இது ஒன்றிய செயலாளர்கள் பவர்ஃபுல்லாக இருக்க காரணம் என்னன்னா அவரோட ஃபேன் கிளப்ஸ் எல்லாமே ஒன்றிய கழகங்களாக மாறினாங்க. அப்போ இன்னைக்கு அந்த கிராஸ் ரூட் லெவல்ல விஜய்க்கு ஸ்ட்ரென்த் இருக்கா அப்படின்னா அது வந்து கொஸ்டின் மார்க். அவர் வந்து நிறைய பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் எல்லாம் போட்டுட்டோம் அப்படின்றாங்க. அதனாலதான் அந்த பிஎல்ஏ மாநாடு கோயம்புத்தூர்ல நடத்தினதா சொல்றாரு. பார்ட்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்றாங்க. இதெல்லாமே இருந்தாலும் எம்ஜிஆருடைய பலம் வேறு, அவருக்கு இருந்த தொண்டர் பலம் வேறு, அவருக்கு இருந்த கட்சியினுடைய பலம் வேறு. அதனால இனி வந்து யாருமே எம்ஜிஆர் ரிப்பீட் பண்றதுன்றதுக்கான சாத்தியங்கள் கிடையாது. 234 தொகுதிகள்லயும் நான் தான் வேட்பாளர் நினைச்சுக்கோங்க, என் முகம் போதும். அதை தான் பேசுவேன். அவர் முகம் போதும். ஆனா 234 தொகுதியிலையும் தன்னை வேட்பாளராக கருதுங்க அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் சொல்லல. எம்ஜிஆரை பொறுத்த வரைக்கும் அவரோட கட்சியில அவருக்கு நிறுத்துறதுக்கு வேட்பாளர்கள் இருந்தாங்க, ஆட்கள் இருந்தாங்க. அவரையும் தாண்டி கட்சிக்காக வாக்குகளை பெற்றுத்தரக்கூடிய தலைவர்கள் இருந்தார்கள். செல்வாக்கோடு. ஆமா, இன்னைக்கு விஜய் கிட்ட அப்படி ஆட்கள் கிடையாது. அவரால் ஐடென்டிஃபை பண்ண முடியல அப்படின்னு தான் அதை புரிஞ்சுக்கணும். இந்த 2 விஷயங்களை நம்ம எம்ஜிஆரை பத்தி அவர் பேசுனதையும் அவர் தன்னை வேட்பாளராக முன்னிறுத்துவதையும் அதிமுகவினுடைய வாக்குகளை குறிவைப்பதையும் நம்ம வந்து பேசுறோம். ஆனா விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த கான்ஃபரன்ஸ் அவருக்கு வந்து பெரிய கூட்டம் இருந்திருக்கலாம். ஆனா மக்கள் வந்து அவரை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. யங் ஓட்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அதுல பெரும்பாலும் வந்தவர்கள் எல்லாருமே வெளி மாவட்டங்கள்ல இருந்து வந்தவங்க. அந்த ஹைவேயே ஃபுல்லா பிளாக் ஆச்சு. இதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன். அவருக்கு இன்னைக்கு பெரிய க்ரௌட் இருந்தது. அவர் வந்து ஒரு மாஸ் ஹீரோ. அவருக்கான க்ரௌட் இருக்கதான் செய்யும், இல்லாமலாம் இருக்காது. அவரை பார்க்க வந்த கூட்டமும் நிறைய. ஆனா அவர் இன்னைக்கு வந்து அரசியலாக அவர் இன்னும் நிறைய பேசுவார்னு நான் எதிர்பார்த்தேன். ஏன்னா இது அவருடைய 2வது மாநாடு. முதல் மாநாட்டில் அவர் வந்து சொல்லி அவர் மீதான எதிர்பார்ப்புகள் அதிகம் இருந்தது. அந்த எதிர்பார்ப்புகளுக்கான காரணம் அவருடைய அரசியல் பாதை என்னவாக இருக்க போகிறதுன்றது. அதை வந்து முதல் மாநாட்டில் அவர் தெளிவாக சொன்னார். என்னுடைய கொள்கை தலைவர்கள் யாரு, நாங்க வந்து கொள்கை அடிப்படையில பயணிக்க போகிறோம் அப்படின்றத சொன்னாரு. அதை தாண்டி யாரை எதிர்க்க போறோம், அரசியல் எதிரி யாரு, கொள்கை எதிரி யாருன்றதையும் சொன்னார். ஆனால் இந்த மாநாட்டில் அதெல்லாம் சொல்லியாச்சு. திரும்பவும் நான் பிஜேபியோ எதிர்க்க போறேன், திமுகவை எதிர்க்க போகிறேன். ஏன் நீங்க எதிர்க்கிறதுக்கான காரணங்கள் அதை வந்து இன்னைக்கு வந்து இஷ்யூ பேசிஸ்ல எவ்வளவோ விஷயங்கள் பேசியிருக்கலாம். நேற்றைக்கு பாராளுமன்றத்துல ஒரு 3 சட்டங்கள் வந்து கொண்டு வர 3 பில்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அந்த 3 மசோதாக்களுக்கு அதுக்கான ஒரு வரியாவது பேசியிருப்பாருன்னு நினைச்சது. அது எவ்வளவு அட்ரோஷியஸான பில்ஸ் 3மே. அதை பத்தி ஏதாவது பேசியிருக்கலாம். ஆணவ கொலைகளை பத்தி பேசியிருக்கலாம். ஏன் இதுக்கெல்லாம் வந்து இதெல்லாம் இந்த மேடை அவரால் பயன்படுத்திக்க முடியாதா? நான் தான் வேட்பாளர் எல்லாத்துலயும் அப்படின்னு சொல்றவருக்கு, எம்ஜிஆரை போல நான் இருக்க போறேன் அப்படின்றவருக்கு, பிஜேபி செய்யக்கூடிய தவறுகளையும் திமுக செய்யக்கூடிய தவறுகளையும் ஒன்றொன்றாக சுட்டி காட்டி இதுக்கெல்லாம் நான் வந்து இந்த மாதிரி பதில் வச்சிருக்கேன்னு ஏன் அவரால் சொல்ல முடியல? இது மாதிரியான எதிர்பார்ப்புகள் இருந்தது. சோ இஷ்யூ பேசிஸ்ல அவரால் எந்த விதத்திலையும் அரசியல் ரீதியாக மக்கள் மத்தியில அவரால் போக முடியாதுன்றதை நான் இதுல இருந்து புரிஞ்சுக்கிறேன். 2021 சட்டமன்ற தேர்தலில் கூட்டணியோடு 75 தொகுதிகள் பெற்ற கட்சி அதிமுக. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பிரதமர் வேட்பாளரையே சொல்லாம 20% அளவுக்கு வாக்கு வங்கியை தக்க வச்ச கட்சி அதிமுக. அந்த கட்சி தொண்டர்கள் வேதனையில் இருக்கிறார்கள். அந்த கட்சி பலவீனமா இருக்கு, நீங்க யாருக்கு வாக்களிக்கணுங்கிறத தேர்தல் சமயத்துல யோசித்து வாக்களியுங்கள் அப்படின்னு சொல்றாரு. கார்த்திகேயன் லட்சுமி பேசினதை நானும் சொல்ல போறேன். வீட்டுக்கு போயிட்டு அப்புறம் வரீங்களான்ட்ட ஆல்மோஸ்ட் அதே தான் என்னோட கருத்து. ஏன்னா ஆக்சுவலா நீங்களும் கோபமா இருக்கீங்களா? இல்ல, என்னோட ஃபர்ஸ்ட் டேக்அவே தமிழ் செய்தி தொலைக்காட்சிகளுக்கு இனிமே அதிமுக தவேக கூட்டணி நீங்க டிபேட் பண்ண முடியாது. அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டாரு. டோர் க்ளோஸ்டு. 50 நாள் டாபிக் அவுட் உங்களுக்கு. அடுத்தது வந்து அவர் வந்து இந்த ஸ்பீச் வந்து ஹை ஆன் ரெட்டாரிக், லோ ஆன் சப்ஸ்டன்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும். நான் ஒரு ஜேர்னலிஸ்டா இருக்கிறதுனால ஒரு சினிக்கலா இருக்கணும் எனக்கே ஒரு கேள்வி வந்துருச்சு.
எப்ப பாரு ஏதாவது இன்னும் பேசணும், அப்படி பேசணும், இப்படி பேசணும்னு நினைக்கிறோமோ அப்படின்னு தோணுது. ஆனா அவர் வந்து தன்னோட ரசிகர்களுக்கு மட்டும் இல்ல, மக்களுக்குமே இது போதும்னு முடிவு பண்ணிட்டாரு. இது போதும் உங்களுக்கு, இந்த மெசேஜிங் போதும்னு முடிவு பண்ணிட்டாருன்னு தோணுது. ஜெயலலிதா வந்து கருணாநிதி அவர்களை தீய சக்தி முடிச்சு அதான் கேம்பெயின், வேற எதுவுமே கிடையாது. அந்த ஒற்றை வரி நம்மளுக்கும் போதும் நினைக்கிறாரான்னு தோணுது எனக்கு. இது வந்து இன்னும் கொஞ்சம் வந்து ஆரோக்கியமான ஒரு அரசியலை நோக்கி போகணும்னு நான் நினைக்கிறேன். ஆனா அவர் வந்து அரசியலே தேர்தல் வெற்றியா நினைக்கிறாரா? தேர்தலில் வெற்றி பெறதாங்க அரசியலை நோக்கம், நான் ஒத்துக்கிறேன். ஆனா அது மட்டும்தான் அரசியலா? எவ்வளோ இஷ்யூஸ் இருக்கு, அதெல்லாம் பத்தி பேச வேண்டாமா? இப்ப இவர் இந்த மாநாட்டுடைய ஏமாற்றம் தானே உங்களுக்கு? ஆமா, அதுதான் எதனாலன்னு சொல்ல போறேன். இப்ப இது டேக்அவே வந்து சீரியஸான டேக்அவே வந்து அதிமுகவை விஜய் அவர்கள் நான் திமுக வாக்குறாரு. அவருடைய ரசிகர்கள் சொல்லுவாங்க இல்லையா, அந்த அண்ணாவை வந்து ஸ்பெஷலா அவர் சொல்லுவாங்க நான் அப்படிவாங்களா, அதே மாதிரி ஒரு தாவேக்காவுடைய ஒரு இதுவா பாக்குறாரு. அதை நம்ம எடுத்துக்கலாம்னு நினைக்கிறாரு. இந்த 35 நிமிஷம் ஸ்பீச்ல இருந்து அந்த அதுதான் ஒண்ணுதான் டேக்அவே. நான் ஆரம்பத்துல இருந்து நம்மள புதிய தலைமுறையில திரும்ப சொல்லிட்டு இருக்கிறேன்னா, விஜய் அட்டாக் பண்றது டிஎம்கேவை, ஆனா கொலாட்ரல் டேமேஜ் ஏடிஎம்கேக்கு, ஊமக்குத்து விழுறது வந்து ஏடிஎம்கேக்கு. நான் ஃபர்ஸ்ட் ஸ்பீச்ல இருந்தே சொல்றேன். ஏன்னா கண்டுக்கவே மாட்டேங்கிறார். ஏடிஎம்கேவோட நிறுவனரை மட்டும் இல்ல, ஃபவுண்டரை மட்டும் இல்ல, ஏடிஎம்கேங்கிற கட்சியே அப்ராப்ரியேட் பண்ண பாக்குறாரு. நீங்க அப்ராப்ரியேட்ங்கிற வார்த்தைக்கு வந்து சரியான டிரான்ஸ்லேஷன் தமிழ்ல இல்ல. அதை நீங்க வந்து கைப்பற்றதுன்னு அர்த்தம் கிடையாது. மேபி உரிமை கொண்டாடுறது அல்லது தன்வயப்படுத்துறது, அதை அவர் வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறார், தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்காரு. 30 வருஷத்துக்கு மேல தமிழ்நாட்டை ஆண்ட கட்சியை லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்றாரு. இல்ல சார், எனக்கு அதுல ஒண்ணு மட்டும் கிளாரிஃபை பண்ணு. திருமிகு ஜெயலலிதாவுடைய மரணத்திற்கு பிறகு பாஜகவும் முயற்சி செஞ்சாங்க இல்லையா? அதிமுக தொண்டர்கள், முக்கிய நிர்வாகிகள் திமுக பக்கமே போல, பாஜக பக்கமும் போல. அதுக்கு தான் அந்த வாக்கு சதவீதம் சொன்னேன். 2021 75 தொகுதிகள் பெற்றாங்க. 10 வருஷம் ஆட்சிக்கு பிறகும் 24 நாடாளுமன்ற தொகுதியில் 20% வாக்க வச்சிருக்கிறாங்க. பிரதமர் வேட்பாளரை யாருன்னு சொல்லல. இந்த பக்கம் திரு மோடி, இந்த பக்கம் இந்தியா கூட்டணி வலுவா இருக்கிறாங்க. அப்போ அவ்வளவு இக்கட்டான சூழலையும் வலுவா இருக்கக்கூடிய கட்சி தானே. 30 வருஷம் ஆட்சி செஞ்ச கட்சி வந்து 20% வச்சு அவங்க ஆறுதல் சொல்லிக்க முடியாது. அது சீமானுக்கோ விஜய்க்கோ வந்து நம்பிக்கை தர ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் அவங்களுக்கு கிடையாது. ஃபர்ஸ்ட் பாஸ் த போஸ்ட் எலக்ட்ரல் சிஸ்டத்துல அந்த 20% ஓட்ட வச்சுட்டு எதுவுமே பண்ண முடியாது. எவ்வளவு சிக்கல் கட்சிக்கு, தொடர் தோல்விகள். இப்ப விஜய் ஜெயலலிதா இறக்குறாங்க, கட்சிக்குள்ள சலசலப்பு, சசிகலா சிறைக்கு போறாங்க, ஓபிஎஸ் தனியா போறாரு, டிடிவி சிக்கல், இவ்வளவுக்கு மத்தியில இது நம்ம அதாவது நீங்க வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல அடுத்த சட்டமன்ற தேர்தலில் நல்லா பர்ஃபார்ம் பண்றதுக்கு கொஞ்சமாவது நம்பிக்கை வாங்கணும். இவங்க டெபாசிட்டே விட்டுருக்காங்க, அவங்க வரலாற்றே இல்லாத மாதிரி. நீங்க வந்து 2004 ஜெயலலிதா இருக்கும்போது 30 தொகுதியில் எழுந்திருக்கலாங்க. இவ்வளவு பட்டு தோல்வி அடையல, டெபாசிட் இழக்கல. வந்து கிட்டத்தட்ட 5 தொகுதிகளுக்கு மேல லோக்சபா எலெக்ஷன்ல ஜெயலலிதாவே தோத்துருக்காங்க. அவங்க இல்ல அது 96ல தோத்துருக்காங்க. நான் சொல்றது வந்து லோக்சபா எலெக்ஷன்ல வந்து அது வந்து ஓரளவுக்கு ஒரு இண்டிகேஷனை கொடுக்கும். அது அந்த நம்பிக்கை இவங்க பெறலன்னு சொல்றேன். தொடர்ந்து வீக்கன் ஆயிட்டு இருக்காங்க. எல்லாத்தையும் விட கார்த்திகேயன் எதுக்காக வந்து விஜய் அரசியலுக்கு வந்தார்னு நினைக்கிறீங்க? திமுகவோட தொடர் வெற்றி. அவர் என்ன நினைக்கிறாருன்னா, ஆன்டி டிஎம்கே ஓட்ஸை கன்சாலிடேட் பண்றதுக்கான எபிலிட்டி ஏடிஎம்கேக்கும் இல்ல, பிஜேபிக்கு இல்ல, அவங்க சேர்ந்தாலும் இல்ல, பிரிஞ்சாலும் இல்ல. அதுதான் அவரோட நம்பிக்கை. அந்த வீக்கன் ஆயிட்டு இருக்கிற ஏடிஎம்கே தான் அவரோட நம்பிக்கை. அதனாலதான் நான் சொல்றேன், தாவேக்காவோட கூட்டணி போலாங்கிற நப்பாய்ஸ் எல்லாம் விட்டுட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பதில் சொல்லணும் விஜய்க்கு. அவர் லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டு இருக்காரு. 53 வருஷ கட்சியை, திமுகவோட அதிக ஆண்டுகள் தமிழ்நாட்டை ஆண்ட கட்சியை அவர் புறந்தள்ளார். பேர் கூட சொல்ல மாட்டேங்கிறாரு. ஏடிஎம்கே வெர்சஸ் டிவிகேன்றாரு 2026ல. இவர் 2 வருஷ கட்சி திமுக வெர்சஸ் தாவேக்கான்றாரு. திமுக வெர்சஸ் தாவேக்கான்றாரு. ஏடிஎம்கே அதை ஒரு பொருட்டாவே எடுத்துக்கல. 2 வருஷ கட்சி, ஒரு தேர்தல் கூட போட்டியிடாத கட்சி வந்து இவ்வளோ சுலபமா ஒரு பெரிய கட்சியை நீங்க வந்து புறந்தள்ள முடியுமா? பிஜேபி கூட இப்படி பண்ணலன்னு. சரி சார், 234 தொகுதிகளிலையும் நானே வேட்பாளர், என் முகமே கட்சியின் சின்னமாக நினைத்து நீங்கள் வாக்களியுங்கள்னு சொல்றாரு. அவருக்கு எம்ஜிஆர் தேவைப்படுறாரு, அண்ணா தேவைப்படுறாரு, 5 கொள்கை தலைவர்கள் தேவைப்படுறாரு, விஜயகாந்த் தேவைப்படுறாரு. இவ்வளவு பேக்கிங்கோட அந்த தேர்தலை சந்திக்கணும்னு தானே திரு விஜய் நினைக்கிறாரு. பிம்ப அரசியல் அது. நீங்க எம்ஜிஆர், லட்சுமி சொன்னாங்க எம்ஜிஆர் அப்படி சொல்ல, எல்லா தொகுதியிலும் நான் நிக்கிறேன். பட் அதுதாங்க மீனிங். எம்ஜிஆர் ஜெயலலிதாவுடைய அரசியலை தான் இவரும் கையில் எடுக்கிறாரு. கொள்கைகள் வந்து திமுக, அரசியல் வந்து ஏடிஎம்கே. அது
டிவிகே ஏடிஎம்கே 2.0. இன்னொன்னு சொல்றேன், நீங்க ஒரு அரசியல் கட்சியுடைய, அது வளர்ந்து வர அரசியல் கட்சியோட தலைவர் இன்னும் கொஞ்சம் பாயிண்டடா பின் பாயிண்ட் பண்ணி நீங்க அட்டாக் பண்ணணும். பிஜேபி மதவாத கட்சி, உலகத்துக்கே தெரியும். இன்னைக்கு அவங்க எவ்வளவு ப்ராப்ளத்துல சிக்கி இருக்கிறாங்க. வைஸ் பிரசிடென்ட் ரிசைன் பண்ணவரை பத்தி பேச்சையே காணும். எஸ்ஐஆரை பத்தி பிரச்சனை போயிட்டு இருக்கு. 3 கிரிமினல் லாஸ் ரொம்ப ட்ரெக்கோனியன். அப்புறம் ஜேர்னலிஸ்ட் மேல அஸ்ஸாம்ல தேச துரோக வழக்கு போட்டிருக்காங்க. பங்களாதேஷ் ஈஸ் அப்படின்னு சொல்லிட்டு 8 மாத கர்ப்பிணிகளை பங்களாதேஷ் பார்டர்ல விட்டாங்க. டியூ ஃபார் டெலிவரி. சாப்பாடு கிடைக்குதா தண்ணி கிடைக்குதுன்னா அவங்களோட பேரண்ட்ஸுக்கு தெரியல. 20 வருஷமா டெல்லியில இருக்கிறவங்க. இது பிரச்சனை கிடையாது, நாடு ஃபுல்லா லிஞ்சிங் நடக்குது. இதெல்லாம் பாயிண்டடா பேச வேண்டாமா? அப்புறம் கேட்கிறேன், கவின் செல்வ கணேஷை பத்தி என்ன நீங்க இப்போ அந்த ஆணவ படுகொலை பத்தி பேசக்கூடாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு கிடைச்சிருக்க மிகப்பெரிய போர்வை, ஆணவ கொலை தடுக்கிறதுக்கு தனிச்சட்டம் வேணும். அந்த போர்வையில போய் பதுங்கிக்கிறாங்க. அது என்னமோ சர்வ ரோக நிவாரணி மாதிரி அதை சொல்லிட்டா போதுமா? அதை பத்தி நீங்க பேச வேண்டாமா? ஒரு இளைஞன் கொல்லப்பட்டிருக்கிறான், கொன்னதும் ஒரு இளைஞன், நடந்த போதும் பேசல, அப்பயும் பேசல, இப்பயும் பேசல. அது ஒரு தீர்மானமா போட்டா போதுமா? நான் அப்புறம் இன்னொன்னு கேட்கிறேன், நீங்க இப்ப கிட்னி திருட்டு நடந்ததுன்றாங்க, அதை பத்தி பேச மாட்டாரு. தூய்மை பணியாளர்கள் பத்தி ஏங்க பேசல? மதுரையில போராட்டம் பண்ணிருக்காங்க. இங்க நீங்க அவங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சீங்கல்ல, அவங்கள பத்தி ஒரு வார்த்தை பேசினா என்ன? அவங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு போராட்டம் பண்ணி இன்னும் நடுத்தரவில் நிக்கிறாங்க. போலீஸ் கேஸ் இருக்குது. போராடினவர் போலீஸ் ஸ்டேஷன்ல 8 மணி நேரம் வைக்கப்பட்டிருக்காரு. அவர் கேட்டார்ல, தமிழ்நாடு நல்லா இருக்கா, நல்லா இருக்கா, பெண்கள் பாதுகாப்பா இருக்காங்களா, நல்லாட்சி நடக்குதா அப்படின்னு நீங்க மதுரையை மீட்ட சுந்தர பாண்டியர், சங்கம் வளர்த்த தமிழ் மதுரை, இந்த மாதிரி அந்த பழங்கதையெல்லாம் இருக்கட்டும். மதுரையில மாநகராட்சியில சொத்து வரி ஊழல் திமுகவே ஒத்துக்கிட்டு மேயருடைய கணவரை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. மேயருடைய கணவரை, அவங்களுடைய கவுன்சிலர் எல்லாம் பெரிய பிரச்சனையில இருக்காங்க. டாபிக்ல அங்க பேச வேணாமா? மதுரையில மாநாடு நடக்குது. என்ன ஆட்சி நீங்க லட்சணம் நடத்துறீங்க? நீங்களே ஊழல் ஒத்துக்கிட்டீங்க, நீங்க என்ன நல்லாட்சி கொடுத்தீங்கன்னு அது பாயிண்டடா கேட்க வேண்டாமா? எல்லாமே ஜெனரிக்கா பேசிட்டு போயிடுவாரா? நம்ம தான் டீகோட் பண்ணிக்கணுமான்னு கேட்கிறேன். ஷபீர், திரு விஜயின் பேச்சை நாம தான் டீகோட் பண்ணி புரிஞ்சுக்கணுமா? பொதுவா திமுக வெர்சஸ் தாவேகா அப்படின்னு சொன்னா போதுமா? பாஜக கிட்ட கச்சத்தீவை நீங்க மீட்டு கொடுங்க, நீட் தேர்வு இல்லைன்னு சொல்லுங்க, அதெல்லாம் அறிவிச்சா போதும் அப்படின்னு சொன்னா புரியுமா? மக்களுக்கு பிரச்சனைகளை ஆழமா பேசி புரிய வைக்க வேண்டாமா ஒரு மாநாட்டுல, மாநில மாநாட்டுல? இந்த மாநில மாநாட்டுடைய நோக்கம் என்பது ஒரு சில விஷயங்களை விஜயே கிளியர் பண்ணாதான் அது அடுத்த கட்டத்துக்கு போகும் அப்படின்றதுனால அவருடைய பேச்சில் சில பாயிண்ட்ஸை அவர் ரொம்ப உறுதிப்பட தெரிவித்திருக்கிறார். ஒன்று, கூட்டணி அப்படின்ற ஒரு விஷயத்தை தொடர்ந்து பேசிட்டு இருக்காங்க. அதிமுகவுடன் விஜய் கூட்டணிக்கு போயிடுவாரா? இந்த அதிமுகவுடன் விஜய் கூட்டணிக்கு போனால் மட்டும்தான் ஜெயிப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற ஒரு சின்ன பேச்சு அவருடைய தொண்டர்களை அது பலவீனப்படுத்திவிடும். ஏன்னா அவங்க ஆல்ரெடி புதுசா அரசியலுக்கு வராங்க சொல்லியாச்சு. இல்ல, புதுசா அரசியலுக்கு வராங்க. இந்த தேர்தல் கணக்குகள் இது எல்லாமே எப்படி போகும் அப்படின்றத பல்வேறு கேள்விகள் உருவாயிருச்சுன்னா அது ஒரு தேக்க நிலையை அடைஞ்சிரும் அப்படின்றதுனால அந்த விஷயத்தை அவர் முதல்ல கிளியர் பண்றாரு. நாம யார் வரலன்னா கூட வந்தாலும் நாங்கள் தனியாக தான் போவோம், நோ காம்ப்ரமைஸ் அப்படின்றாரு. சுயமரியாதை கூட்டணின்றார். சுயமரியாதை கூட்டணி, நாம எந்த இடத்துலையும் நம்மளுடைய சுயமரியாதை விட்டு கொடுக்க மாட்டோம், நோ காம்ப்ரமைஸ், நாங்கள் எதையும் காம்ப்ரமைஸ் இல்லை, நீங்கள் வந்தா வாங்க, இல்லைன்னா நாங்களே தனியாக களத்தை சந்திக்கிறோம், எங்களுக்கு அந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்கிறது, எங்ககிட்ட அந்த படை என்பது இருக்கிறது அப்படின்றத அவர் எஸ்டாப்ளிஷ் பண்றாரு. ஏன்னா இது ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா தொடர்ச்சியாக விஜய் கூட்டணியில் சேர்ந்தால்தான் விஜயால வெற்றி பெற முடியும், விஜயால ஜெயிக்க முடியும், விஜயால ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு பிரச்சாரம் என்பது அது அவருடைய ஓன் பார்ட்டி இன்ட்ரெஸ்ட்டுக்கு எதிராகவே போகிறது. அதனால அதை கிளியர் பண்ணணும்னு இருக்காரு. ரெண்டாவது, நான் திமுகவை எதிர்க்கிறேன், பாஜகவை எதிர்க்கிறேன் அப்படின்றத ரொம்ப ஆணித்தரமா என்ன சொல்றாங்க, நீங்க திமுகவை எதிர்க்கிறது பத்தி பேசினா பாஜகவை பத்தி பாருங்க ஒரு வார்த்தை கூட பேசலன்றாரு. ஸோ அதனால அதை ரெண்டையும் பேசியே ஆக வேண்டும் அப்படின்ற ஒரு கட்டாயம் என்பது இருக்கிறது. அதை அவர் பேசி இருக்கிறார். ஏன் எதிர்க்கிறேன்னு சொல்லணும். ஏன் அதான் இஷ்யூஸ்ல தான் நான் இந்த 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 இஷ்யூஸ் அப்படின்னு ஒன் லைன்ல அவர் சொல்லிட்டு போறாரு. மேபி அது இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டா ஏன் எதிர்க்கிறேன் என்ன அப்படின்றத பேசி இருக்கணும். பட் அதுல என்ன பிரச்சனை அப்படின்னு பாக்குறேன்னா, ஒன்னே அவருக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இல்லையா என்னன்னு தெரியல. ரெண்டாவது, நாம இதெல்லாம் பேசணும்னா நம்ம தொண்டர்கள் அதை புரிந்து கொள்வார்களா, அந்த ஒன் லைனர் மட்டும் அவங்க எடுத்துப்பாங்களா, அல்லது அதை எலாபரேட் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கா அப்படின்றது தெரியல. இன்னொன்னு, அவருடைய மாநாடு ஸ்பீச்சே பாத்தீங்கன்னா கூட உங்களுக்கு ஒரு அரசியல் கட்சியுடைய ஸ்பீச்சா அது இல்லை. ஒரு அரசியல் தலைவர் பேசும்போது
ஒரு அரசியலுக்குன்னு ஒரு கிராமர் இருக்கும் இல்லையா, ஒரு மேடையில் ஒரு மேடை பேச்சு அப்படின்ற ஒரு ட்ரெண்டை நம்ம வந்து பார்த்துருக்கோம், ஒரு பேட்டர்னை பார்த்துருக்கோம், ஒரு ஸ்டாண்டர்ட் அப்படின்றத வந்து பல கட்சியினர் அதை வந்து இது பண்ணியிருக்காங்க, செட் பண்ணியிருக்காங்க. இப்போ அதெல்லாம் உடச்சிக்கிட்டு இவர் வேற மாதிரி பேசுறாரு. அது நமக்கு புதுசாக தெரிகிறதா அப்படின்றது கூட எனக்கு ஒரு நியூ ட்ரெண்ட்னு யோசிக்கலாம். அதுல ஒரு நையாண்டி இருக்கிறது, அதுல வந்து ஒரு சட்டையர் இருக்கு, ஒரு டைலாக வந்து ஒரு இது பண்றாரு. முழுக்க முழுக்க அவருக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சினிமாவும் அந்த மேடையில வெளியே வருது அப்படின்றத பார்க்கிறேன். மூணாவது, திமுகவை ரெஸ்பாண்ட் பண்ண வைக்கணும். திமுகவுக்கு எதிராக இவர் விமர்சனங்களை வைக்கிறார். நாம் திமுகவுக்கு எதிராக அந்த அரசியலை செய்ய போகிறோம் அப்படின்னும் போது திமுகவை ரெஸ்பாண்ட் பண்ண வைக்கிறது எப்படி அப்படின்னு அப்போ ப்ரொவோக் பண்றாரு முதலமைச்சரை. நீங்க ஸ்டாலின் அங்கிள் அப்படின்னு சொல்றது வந்து அவர் சொல்றாரு, உங்களெல்லாம் அப்பா அப்பான்னு சொல்லிட்டு இருக்காங்க, நான் அங்கிள்னு சொல்றேன் அப்படின்னு. நான் அவருக்கே வயசு 52. மேபி அது அவருக்கு பர்சனல் ரிலேஷன்ஷிப் கூட இருக்கலாம். மேபி என்ன தனிப்பட்ட முறையில அவர் முதலமைச்சரை இதுக்கு முன்னாடி எல்லாம் சந்திச்சிருக்கும் போது அங்கிள் தான் கூப்பிட்டு பழக்கம் இருந்திருக்கலாம். மேபி அந்த வார்த்தையை அவர் காயின் பண்ணி அவர் வந்து பேசுவது அப்படின்றது திமுக 2026 தேர்தலை நோக்கி போகும்போது முதலமைச்சருடைய இமேஜை வந்து வேற மாதிரி பிராண்ட் பண்றாங்க. அவங்க ஒரு ஃபாதர் ஃபிகர், ஒரு அப்பா, ஒரு தாயுமானவர் அப்படின்ற மாதிரிலாம் வந்து அது பிராண்ட் பண்ணும்போது இவர் அதை அந்த பிராண்டை வந்து டெமாலிஷ் பண்ணணும்னு பார்க்குறாரு, அந்த இம்பேக்டை வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்னு பார்க்குறாரு. நாலாவது நான் என்ன பார்க்குறேன்னா, அதிமுக தொண்டர்களுடைய மனநிலை அப்படின்னு பேசுறாரு. தொண்டர்கள் குமுறுகிறார்கள், வெளியே சொல்லாம வேதனை. இந்த கட்சி எங்க போயிட்டு இருக்கு, என்ன நடக்குது, யார் இந்த கட்சியை வழி நடத்துகிறார்கள் அப்படின்றது வந்து அவங்க வெளியே சொல்ல முடியாத ஒரு வேதனையில் அவங்க இருக்காங்க அப்படின்னும் போது டைரக்டா ஒரு 2 விஷயத்த பண்றாரு. ஒன்னு, எம்ஜிஆர் அவர்களை இன்வோக் பண்றாரு. எம்ஜிஆர் எனக்கு வந்து பிடித்த அரசியல் தலைவரானாலும் சரி, அவர் மாஸ் அப்படின்றாரு. அது அவருக்கான பாணியில அவர் அப்படி பேசுறாரு. ஸோ அதை பேசிட்டு அவர் என்ன பண்றாரு, அடுத்தது டைரக்டா ஏடிஎம்கே உடைய நிலைமை பாருங்க இன்னைக்கு எப்படி இருக்கு அப்படின்றாரு. ஸோ இது வந்து முதல் முறையாக அவர் பேசுகிறார் அப்படின்னும் போது அவருடைய எண்ணம் என்னவாக இருக்கிறதுனா, அந்த ஏடிஎம்கே உடைய ஸ்பேஸை நாம ஆக்கிபை பண்ணோம். ஒரு சந்தேகம், திரு விஜயகாந்த் பத்தி பேசியிருக்காரு, நிச்சயமா திருமிகு பிரேமலதா ரியாக்ட் பண்ணுவாங்க கண்டிப்பா. பாஜக பத்தி பேசியிருக்காரு, பாஜக தலைவர்கள் ரியாக்ட் பண்ண போறாங்க. அதிமுக பத்தி பேசியிருக்காரு, அதிமுக தொண்டர்கள் ரியாக்ட் பண்ணுவாங்க. திமுக பத்தி பேசியிருக்காரு, திமுக தொண்டர்களும் தலைமையும் ரியாக்ட் பண்ணலாம். எல்லா கட்சிக்கும் எதிரான ஒரு நிலைப்பாட்டில் தானே இப்ப வந்து அவர் நிறுத்தியிருக்காரு தமிழக வெற்றி கழகத்தை. அதுதான் அவருடைய நோக்கம். எல்லா கட்சிகளும் என்னை எதிர்க்க வேண்டும், அதுல குறிப்பா திமுக ரொம்ப கடுமையா நம்மளை எதிர்க்கணும் அப்படின்றது அவருடைய விருப்பமாக. ஆளுங்கட்சி திமுகவை நீங்க கடுமையா எதிர்க்கிறீங்க, திமுக உங்களை கடுமையா எதிர்க்குது அப்படின்னா நீங்க அவரு போடுற அந்த கணக்கு இருக்கு இல்லையா, பிரின்சிபல் ஆப்போசிஷன், அந்த பைபோலார் கான்டெஸ்ட்ல வந்து இவரு ப்ராமினென்ட்டான ஒரு பிளேஸை எடுக்கணும் அப்படின்னு ட்ரை பண்றாரு. ஏடிஎம்கே இடத்துல தாவேகாவை பொசிஷன் பண்ண முடியும் நம்புறார். தாவேகா இன்னொரு விஷயம் இருக்கு. நீங்க தொடர்ச்சியா அவர் வந்து எல்லா மேடைகள்லயும் ஒரு விஷயத்த பேசிட்டு இருக்காரு. பிஜேபிக்கும் டிஎம்கேக்கும் ஒரு அண்டர்ஹேண்ட் டீலிங் இருக்கு. இது வரைக்கும் அவர் அது சம்பந்தமா எந்த விதமான ஒரு ஆதாரமும் கொடுக்கல. எல்லாமே வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு ஊடகமா தான் பேசுறாங்க. நீங்க ஆப்போசிஷன்ல இருக்கும்போது கோ பேக் மோடின்றீங்க, ரூலிங்ல வரும்போது வெள்ளக்கூடைய போய் பிடிக்கிறீங்க அப்படின்னு எல்லாத்தையும் ஒரு விஷயங்களை டிஸ்கிரைப் பண்ணி தான் பேசுறாரு தவிர டைரக்டா வந்து திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இதுல உதவி பண்ணிக்கிட்டாங்க, இந்த மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் எங்கேயுமே ஒரு குற்றச்சாட்டு வைக்கல. ஆனா அதை ஏன் அவர் பேசுறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, திமுக அவங்களுடைய பொலிட்டிக்கல் எனிமீஸ் எல்லாத்தையும் வந்து எப்படி கார்னர் பண்ணாங்கன்னா, பிஜேபியோட பி டீம், பிஜேபியோட கைக்கூலி அப்படின்னு பேசி அதை இது பண்ணாங்க. இப்போ அந்த அட்டாக்கை வந்து அவர் சஸ்டெயின் பண்றாரு. பிஜேபிக்கும் திமுகவுக்கும் தொடர்பு இருக்கு அப்படின்ற அந்த அட்டாக்கை சஸ்டெயின் பண்றதுனால அந்த பிரச்சாரம் இவருக்கு எதிராக திரும்பி விடக்கூடாது அப்படின்றதுலயும் அவர் தெளிவாக இருக்கிறார். என்னை பொறுத்த வரைக்கும் அவர் பேசின விதத்துல இன்னும் கொஞ்சம் சப்ஸ்டன்ஸோட பேசி இருக்கலாமோ அப்படின்றத நான் ஒத்துக்கிறேன். லட்சுமி மேடம் சொன்னதும் ரகு சார் சொன்னதும், இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரessing இஷ்யூஸ் இருக்கு இல்லையா, இன்னைக்கு இருக்கக்கூடிய மக்களுடைய அன்றாட பிரச்சனை இருக்கு இல்லையா, இதுல நீங்க போய் போட்டு திமுக வந்து கிழிச்சு தொங்க விட்டீங்கன்னா உங்களுக்கு மக்களுடைய ஆதரவு என்பது கூடுதலாக, ஒருவேளை தான் எதிர்பார்க்கிறாங்க. பிலோ 30 வயதுக்கு கீழ் இருப்பவர்கள் தாவேகாவுடைய பெரும்பான்மை ஆதரவாளர்களா இருக்கிறாங்கன்னு பேசுறோம்ல, அவங்களுக்கான லாங்குவேஜ்ல அந்த மொழியில பேசுறாரோ ஒருவேளை? அவருக்கான லாங்குவேஜ் தான். அதாவது எனக்கு ஒரு ஸ்ட்ரக்சர்டா இருக்கணும்,
பேச்சு, மேடை பேச்சுனா, மாநாட்டு பேச்சுனா, அதான் ஒரு ஸ்டாண்டர்ட் அப்படின்னு எதிர்பார்க்காம. நம்ம பார்த்திருக்கோம். ஒரு ஸ்டாண்டர்ட் செட் பண்ணிருக்காங்க இது வரைக்கும் இருக்கிற தலைவர். அது வேட்டு வைப்போம், ரூட் போடுவோங்கிறது அந்த ரைமிங்லாம் யாரும் ஒன்றும் சொல்லல. அது மெசேஜ் அது அண்ணா காலத்துல இருந்தே இருக்கு. ரைமிங் இல்லைன்னா மாற்றான் வீட்டு தோட்ட மல்லிகைக்கு மனம் இருக்குங்கிறத ஞாபகமே வச்சிருக்க மாட்டோம். அது பிரச்சனை இல்ல. கொஞ்சம் ஸ்பெசிபிக்கா பிரச்சனைகளை பேசியிருக்கலாம். மேபி அவரு பிரச்சாரத்துக்கு போகும்போது ஸ்பெசிபிக் இஷ்யூஸ் பேசுவாரோ என்னவோ. பட் அது இன்னொன்னு, இன்னைக்கு அவர் ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்றாரு. அதுலயும் ஒரு வார்த்தை சொல்றாரு, இன்னைக்கு நாங்க ஆரம்பிச்சிட்டோம், இது தொடரும் அப்படின்னு முதலமைச்சர்கிட்ட சொல்றாரு. மேபி ஒரு ஸ்ட்ராட்டஜி அவங்க வச்சிருக்கலாம். தொடர்ச்சியாக அன்றாடம் நடக்கின்ற பிரச்சனை பயணங்கள் மேற்கொண்டு பிரச்சாரம் மேற்கொண்டு செய்யலாம். பிரச்சாரம் வந்து அது தொடரும். பட் திமுகவை அவர் வந்து டேக் ஆன் பண்றது அப்படின்றத முடிவு பண்ணிட்டாரு. அது ரொம்ப தெளிவா இருக்காருன்னு தெரியும். அக்னி, அதிமுக தொண்டர்கள் வேதனையில் இருக்கிறார்கள். அவங்க யாருக்கு வாக்களிக்கணும் அப்படிங்கிறத யோசித்து இந்த முறை வாக்களிக்கணும் அப்படின்னு அவர் பேசுறார். இப்போ இந்த 35 நிமிடங்கள்ல இதுவரைக்கும் பல இடங்கள்ல அவர் பேசியிருக்காரு. மாநாட்டில் பேசியிருக்கிறாரு, பரந்தூர்ல பேசியிருக்காரு, வள்ளூர் கோட்டம் போராட்டத்துல எல்லாம் பேசியிருக்காரு. பொலிட்டிக்கலா ஏடிஎம்கே தொண்டர்கள் அப்படின்னு அவர் இது வரைக்கும் பேசினதுல இந்த முறை பாயிண்ட் அவுட் பண்ணி அதை வந்து பேசியிருக்காரு. ஏடிஎம்கே பலவீனமா இருக்கு, தொண்டர்கள் வேதனையில் இருக்கிறார்கள்ங்கிறத எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது சொல்றதுக்கு பதில் சொல்றேன் சார். அதுக்கு முன்னாடி நான் அரசாங்க பள்ளிக்கூடத்தில் தான் நான் படித்தேன். அங்கே எங்கள் வாத்தியார் சொல்லி கொடுத்துருக்கிறார், அதாவது பேராசை பெருநஷ்டம் அப்படின்னு. அப்போது ஆசைப்படலாம், ஆனால் பேராசை அது வந்து பெரு நட்டத்தில் தான் போய் விடும் அப்படின்னு சொல்லி கொடுத்தது இன்றைக்கு ஞாபகத்துக்கு இருக்கு. இங்கே கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாதவர்கள் வானத்தில் ஏறி வைகுண்டத்துக்கு போயிடுவாங்க. அந்த மாதிரி தான் இந்த இவங்களுடைய நோக்கம். அப்படிங்கிற போது எத்தனை மாவட்ட செயலாளர்கள் வேதனையில் இருக்கிறேன், உங்ககிட்ட வாரேன் அப்படின்னு 85 மாவட்ட கழக செயலாளர் இருக்கிறாங்க. அதிமுக என்பது பேர் இயக்கம். இன்னைக்கு இருக்கக்கூடிய சிறு இதெல்லாம் வந்து பெருசாக்கி அது அப்படியே பூதாகாரமாயிரும் அப்படின்லாம் நீங்கள் நினைச்சீங்கன்னா அது மிகப்பெரிய ஒரு கனவு கோட்டையாக நீங்கள் நினச்சிக்கிறலாம். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் 1952 திமுகவில் சேர்றாரு, 72 வெளியே வராரு, கட்சி ஆரம்பிக்கிறாரு, ஆட்சிக்கு வராரு, பாண்டிச்சேரி, தமிழ்நாடு, அதெல்லாம் விடுங்க. அதற்கு முன்னாடியே 14 வயதில் மகாத்மா காந்தியடிகளாக அவர் நாடகத்தில் இருந்தார். அப்போ அவங்க என்ன ஆச்சு அப்படின்னா, அதே வழியில அண்ணா தென்னகத்து காந்தின்றதுனால தான் அண்ணாவின் மீது ஈர்ப்பு ஏற்பட்டு அண்ணாவிற்கு பிறகு தொண்டனாக வருகிறார். ஆக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் திருமணத்தில் கூட அவங்களுடைய மனைவியாரை நீ நூல் புடவை தான் கட்ட வேண்டும் அப்படின்னு சொன்னார். அப்படி உருவாக்கப்பட்ட இயக்கம். ஆக அந்த இயக்கத்திலிருந்து ஒரு செங்கலை உருவிரலாம் அப்படின்றது ஒருபுறம் இருக்கட்டும், உங்களுடைய ஆசை, யாரு வேண்டுமானாலும் ஆசைப்படலாம். இல்ல, அப்புறம் அவர் எம்ஜிஆர்லாம் சொல்லும் போது அதிமுக தரப்புல இருந்து வந்த விளக்கம் என்னன்னா, ஒரு பொது தலைவர், எம்ஜிஆர்ங்கிறவர் பொது தலைவர், யார் வேண்டுமானாலும் அப்படி பேசக்கூடாது, அது தப்பு அப்படின்னு தானே இருந்தீங்க. பன்னகம் அப்படின்னா பாம்பு, அரவம் பாம்புன்றது மாதிரி பன்னகம்னா பாம்பு. பாம்பு மனிதனை கொத்த வருகிற போது அப்படியே படமெடுத்து ஆடும். ஆனால் இதே ஒரு நாட்டுக்கோழியினுடைய முட்டைகளை அல்லது குஞ்சுகளை அது உணவாக்குகிற போது படம் எடுக்காது, மெதுவாத்தான் வரும். அதுபோலத்தான் இன்றைக்கு விஜய் அவர்கள், நடிகர் விஜய் அவர்கள், தாவேகாவின் தலைவர் அவர்கள் ஆரம்பத்தில் என்ன சொன்னீங்க? அப்பா அதிமுகவை விமர்சிக்கவே இல்லை, அப்ப அதனால கூட்டணி போயிருவாங்க. இப்ப நீங்க விமர்சிக்கானாலும் விமர்சிக்காட்டினாலும் அது தன்னை தகவமைத்துக் கொள்ளும். அதிமுக விமர்சிக்கல தானே விஜய? இனிமேலுக்கு பாருங்க சார், இப்பதானே நீங்க ஆரம்பிச்சிருக்கீங்க. ஆனால் நீங்க அப்படி சொல்லாதீங்க சார். நான் இப்படி கேட்கிறேன், இதுவரைக்கும் அதிமுகவை ஏன் திரு விஜய் விமர்சிக்கல சொல்லுங்க? அவரும் எதிர்பார்த்து இருந்திருக்கலாம். அவ்வளவு நான் மாத்தி சொன்னேன். ஒண்ணு பொறுங்க சார், பொறுங்க, நீ கொஞ்சம் பொறுங்க. உங்களுக்கு பதில் சொல்ல சார், யாருக்கு சொல்றேன்? சரி, அப்ப நான் கை கட்டி உட்கார்ந்து பேசுங்க. ஒரே ஒரு பாயிண்ட் தான், கூட்டணிக்காக அவர் பேசாம இல்ல, ஏடிஎம்கேயோட கூட்டணி போணுங்கிற ஆசையை சொல்ல, தொண்டர்களுக்காக அவங்க ஓட்ட அப்படியே வாங்கணும். எதுக்கு கிரிட்டிசைஸ் பண்ணி அவங்களோட கெட்ட அவங்கள நோகடிக்கணும்? சொன்ன இந்த நாகப்பாம்பு உதாரணம் பொருந்துற மாதிரி ஆயிட போகுது. அததான் நானும் சொன்னேன். விஜய் தொண்டர்கள் மாத்தி சொல்றாரு, விஜய் தொண்டர்கள் ஏடிஎம்கே இப்ப நான் இங்க வந்துறேன் சார், இங்க வந்துறேன். ஆனா ஏடிஎம்கே காரங்க விஜய்க்கு போடலாம். அதான் என்னோட இந்த நேரத்தை பூரா எனக்கு அப்படி நீங்க கொடுக்கணும் சார், இது என் நேரம்.
என்னன்னா இல்ல எனக்கு அது சரியா நம்ம பேசிட்டு இருந்ததுனால இன்னும் ஒரு மாதிரி ரிப்பீட் பண்ணுங்க. விஜயுடைய ரசிகர்களா இருந்து தொண்டர்களானவங்க எந்த கட்சிக்கு ஓட்டு போட மாட்டாங்க, விஜய்க்கு தான் போடுவாங்க. ஆனா ஏடிஎம்கே தொண்டர்களா இருந்தவங்க இருக்கிறவங்க விஜய்க்கு போடுறான்னு அவர் நம்புறாரு. விக்கிரவாண்டியில பண்ண மாதிரி அப்படின்னு விஜய் நம்புறாரு. சார் அது எப்படி சார்? இது பயங்கரமா இருக்கா சார்? பேசும்போது நான் வாய் திறந்தேனா? எனக்கு சரியா அது புடிபடல. ரொம்ப டேஞ்சரான ஸ்டேட்மெண்டா இருந்ததுனால புடிபடல. எப்படிப்பா 3 பேரும் நான் பேசுற வரைக்கும் அமைதியா இருந்தேன், நான் பேசும்போது டக்கு டக்கு வந்துடுறாங்களே, பரவாயில்ல சிறப்பு. இப்ப இருக்கட்டும், நான் என்ன கேட்கிறேன், ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்று சொல்லி ஒரு புதிய அஸ்திரத்தை எடுத்து வீசுனீங்கல்ல, அப்படி வீசியதற்கு பிறகு ஏதாவது ஒரு கட்சி வந்திருக்குதா? ஒரு சின்ன கட்சி வச்சுக்கோங்களேன், தமிழ்நாட்டில் 63 கட்சி இருக்குப்பா, எந்தாவது ஒரு சின்ன கட்சி தேர்தலில் நின்று வாக்கு சதவீதமே வேண்டாம்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சிருப்பாங்கல்ல, அப்படி லெட்டர் பேட கட்சி மாறி சொல்லி, அப்படி நான் யாரும் தரக்குறவ சொல்லல, நான் அது ஒரு விளக்கத்துக்காக சொல்றேன், தவறா இருந்தா நான் மன்னிப்பு கேட்டுருங்க. ஆனால் அந்த ஒரு கட்சி கூட வரவில்லை. வானத்துல ஏறி அதிமுக தொண்டர்கள்லாம் அப்படியே இது மாதிரி இருக்காங்களா, இவர்கிட்ட வந்தா எல்லாரும் வந்து நான் தான் 210 நான் ஒண்ணு சொல்றேன், மக்கள் நல கூட்டணி வேண்டான்றார் சார், சுயமரியாதை கூட்டணி. அடேங்க அப்பா, ஒரு அடிமையாக போய் நான் வந்து பாஜக கிட்ட கூட்டணி வச்சுக்க வேண்டாம் அப்படின்னு விமர்சிக்கிறார் அதிமுக. இங்க காங்கிரஸ் திமுகவும் கூட்டணி வச்சிருக்கு, அது அடிமை கட்சி. அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி வச்சிருக்கு, அது அடிமை கட்சி. இப்படி சொல்றதெல்லாம் டயலாக்குக்கு நல்லா இருக்கும், ரசிகர்கள் பார்வை வேற, அரசியல் கட்சியினுடைய தொண்டர்களுடைய பார்வை வேற. இங்க மக்கள் நல கூட்டணி 7 கட்சியும் சேர்ந்து கூட்டணியில வந்து நின்றாங்க. அது ஒருங்கிணைப்பாளராக புரட்சி புயல் வைகோ இருந்தார், முதலமைச்சர் வேட்பாளராக யார் இருந்தாங்கன்னு தெரியும். எல்லாம் 7 கட்சியும் சேர்ந்து நின்று வாங்கிய வாக்கு சதவீதம் எவ்வளவு தெரியுமா சார்? 6.1. அதுல யாருப்பா நிறைய எடுத்தா? கேப்டன் விஜயகாந்த் அவர்கள், மறைந்த தலைவர், அவரே விருத்தாச்சலத்தில் தனியா நின்றாரு. உண்மையும் உழைப்பும் மனிதநேயமும் புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு பிறகு அவரிடம் இருந்தது. அதனால்தான் அவரு விருத்தாச்சலத்தில் நின்றுட்டு மக்கள் நல கூட்டணியில் 2.4 எடுத்துட்டு 29 சட்டமன்ற உறுப்பினராகி எதிர்க்கட்சி தலைவராக வந்தார். ஆக அவருக்கே அலங்காரமும் அங்கீகாரமும் கொடுத்த ஒரு பேர் இயக்கம் இது ஒண்ணு. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் திமுக மட்டும் 26%, அதிமுக மட்டும் 20.5%. ஆக எல்லாரும் எங்க பக்கம் வந்துருவாங்க அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, உங்களுடைய அந்த மேடம் சொன்னாங்கல்ல, பெரிய கூட்டத்தை கூட்டிட்டார், வாழ்த்துக்கள். கலைஞர் அவர்கள் கூட மதுரை தமுக்க மைதானத்தில் கூட்டம் கூடும்போது சொன்னார், எங்க அப்பா சின்ன பிள்ளைங்க கூட்டிட்டு போனார். என்னப்பா அவர் சொன்னார், கூட்டமெல்லாம் எங்க அப்பா என்ன அழைச்சிட்டு போனார், இதெல்லாம் கேளுப்பா அப்படின்னு. அப்ப அவர் கலைஞர் அவர்கள் சொன்னாங்க என்னன்னா, கூட்டமெல்லாம் பயங்கரமா தான் வருது, ஆனா தேர்தல் வந்தா என்ன தோக்கடிச்சிருங்களே. இதுதான் தமிழ்நாடு அரசியல். ஆக நான் கேட்கிறேன், 3.6% எடுத்த உலகநாயகன் கமலஹாசன் இன்றைக்கு எங்கே இருக்கிறார்? 96 தமாக உருவாக்குவதற்கு காரணமாக இருந்து சைக்கிள் சின்னத்தை மக்களிடலாம் கொண்டு போய் சேர்த்த திரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் என்ன நிலைப்பாட்டை எடுத்தால? அப்படிலாம் என்ன நினைக்காதீங்கன்றார். அது எப்ப தெரியும் சார்? சரியான கேள்வி. எப்ப தெரியும்? தேர்தல்ல தான் தெரியும். அது நீங்க அப்ப ஈரோடு கிழக்குல ஏன் நிக்கல? நீங்க சொல்ற இந்த எந்த உதாரணங்களோடும் அவர் தன்னை ஒப்பிட்டுக் கொள்வதற்கு தயாராகவே இல்ல. ஐயோ ஒப்பிடாதீங்க, ரஜினியோட, கமலோட, விஜயகாந்தோட எல்லாரும். ஐயோ நீங்க ஒப்பிட வேணாம். ஆனால் நீங்க எல்லாரையும் போல நான் இல்லைன்னு சொல்றீங்கல்ல, ஆனா ஈரோடு கிழக்குல ஏன் நிக்கல? ஏன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மட்டும் சொல்றீங்க சார்? புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஒரு அரசியல் கட்சி தலைவரா தயவு செய்து பார்க்காதீங்க. மனிதர்களை தாண்டி இன்னைக்கு வந்து வெளிநாடுகள்ல, மலேசியாவில் 1000ல் ஒருவன் அப்படிங்கிற ஒரு உணவகம் இருக்கிறது. இங்க மும்பைல போனீங்கன்னா வாசின்ற நகரத்துல அங்க எந்த அது உள்ளுக்கு வந்து அந்த ஹோட்டல்ல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கஃபே வாசின்ற நகரத்துல அங்க இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் அல்லாதவர்கள் வந்து உணவருந்துறாங்க. அங்க நம்ம வந்து இது பண்ணுவோம்ல, நம்ம வந்து என்ன பண்ணுவோம், ஏசுநாதர் வைப்போம், நபிகள் நாயகம் வைப்போம், அல்லது வந்து நாகூர் தர்கா வைப்போம், அல்லது இன்னொன்னு நம்மளுடைய முருகன், தமிழ் கடவுள் முருகன் அல்லது பிள்ளையார் வைப்போம்ல. அது மாதிரி இல்லாம புரட்சி தலைவர் எம்ஜிஆரை வைத்து அங்கே தீப ஒளி ஏற்றி அதை வணங்குகிறார்கள்.
அப்படின்னா அவருக்கெல்லாம் அப்பாற்பட்டவர். அவருடைய மாதிரிலாம் நீங்க அப்போ எம்ஜிஆருடைய லெகசி அவர் கொஸ்டின் பண்ணவே இல்ல. அப்ப அந்த ஓட்டு மட்டும் வேணுமா? ஜெயலலிதாவுடைய மாதிரி வாழ முடியுமா? ஜெயலலிதாவுடைய மரணத்திற்கு பிறகு அதிமுக தலைமை, இப்போது இருக்கிற தலைமை அதை சரியா வழிகாட்டாததுனால தொண்டர்கள் வேதனையில் இருக்கிறார்கள். நீங்க யாருக்கு வாக்களிக்கணும், என்ன நேரடியா எனக்கு வாக்களிங்கன்றார், அவ்வளவுதான். அப்படி சொல்லிட்டு போங்களே. சொல்லிட்டாரு, நம்ம தான் புரிஞ்சுக்கலாம் கிடையாது. நீ இந்த நிலைப்பாடு வந்ததற்கு பிறகு நான் அடுத்த ரவுண்ட்ல எனக்கு எப்படின்னு தெரியல, ஆனா நான் சொல்லிடுறேன். திமுகவும் அதிமுக அவங்க 3 பேரும் குறுக்கிட்டு வருவாங்க. ஆகையினால திமுகவும் அதிமுகவும் இவர்களை பெரிய பிம்பமா ஆக்கி விட்டுறாம திமுகவுக்கும் அதிமுகவுக்கு தான் போட்டி என்பதை 2024 நாடாளுமன்ற தேர்தலும் இல்ல 2026 சட்டமன்றத்திலையும் கூட தான். இவ்வளவு இளைஞர்கள் இருக்காங்கல்ல, அந்த இளைஞர்களை தளபதி தல அஜித் சொன்னது மாதிரி உங்களுடைய ரசிகர்களை எல்லாம் அரசியலுக்காக பயன்படுத்தாதீர்கள், அன்புக்காக பயன்படுத்துங்கள். ஏங்க விசிகாவினுடைய தலைவர் பனைமரங்களை நடுகிறாருங்க. இன்னைக்கு வந்த இளைஞர்கள் ஒவ்வொரு பனைமரம் நட்டிருந்தா இந்த நாட்டுக்கு என்ன ஆகும்? சக்கர வேலை இதாகி கருப்பட்டியாவது கிடைச்சிருக்கும். ஆகவே ஆக்கப்பூர்வமான அரசியலில் யார் ஈடுபடுகளோ அதிமுகவும் திமுகவும் அப்படித்தான் சொல்ல வரேன். உடனே அங்க போயிடுங்க. அந்த இருதுருவ அரசியலின் தன்மை மாற போறது இல்ல, மாறக்கூடாது. இல்ல மாறுன்றார் அவர் மாத்தணும் முயற்சி பண்றாரு. மாறுமா மாறாதா? மாறாது. பேசும் திரு ரகு, திமுக வெர்சஸ் தாவேகா அப்படின்னு ஒரு நரேட்டிவ செட் பண்றாருல திரு விஜய். பெரிய கூட்டணி இல்லாம சுயமரியாதை கூட்டணி, முதலமைச்சர் வேட்பாளராக இவரை முன்னிறுத்தி அப்படிங்கிறதுல இது சாத்தியம் தானா? அதிமுகவை பலவீனப்படுத்தி அந்த இடத்துல போய் பொசிஷன் ஆயிரணுங்கிறது சாத்தியம் தான் நினைக்கிறேன். சாத்தியம். ஆல்ரெடி அவர் கொஞ்சம் அதுல சக்சீட் ஆயிட்டாருன்னு நான் நம்புறேன். அவருடைய அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு இல்லையா, ஏடிஎம்கே தொண்டர்களை, திமுக எதிர்ப்பு மட்டுமே தெரிஞ்ச ஏடிஎம்கே தொண்டர்களை அவர் தன் பக்கம் இழுத்துட்டான்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்களோட 1 பாயிண்ட் அஜெண்டா தாங்க, மற்ற அரசியல்லாம் பேச மாட்டாங்க. இவரும் அதே அரசியல் தானே பேசுறாரு. இவர் விஜய் என்ன பேசியிருக்கிறாரு? ஏடிஎம்கே கொஞ்சம் யூத்ஃபுல் ஏடிஎம்கேன்னு வச்சுக்கலாம் நீங்க விஜய். அதே மாதிரி ரொம்ப டீப்பா மெசேஜிங்லாம் கொடுக்க கூடாது. இல்ல கருப்பு எம்ஜிஆர்னு விஜயகாந்த் பேசினாரு, அவருடைய பிரச்சார வாகனத்தையே அவர் பயன்படுத்தினாரு. திரு எல் முருகன் எம்ஜிஆர் ஆட்சி கொண்டு வருவோன்னு பேசினாரு. போயிட்டாங்களா என்ன அதிமுக தொண்டர்கள்? இல்ல இவருக்கு இல்ல இவர் பேசுறதுக்கு கொஞ்சம் தகுதி இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இப்ப பிஜேபியில் உள்ளவங்க பேசுறதும் இவர் சினிமா நடிகர். ஸோ அதே மாதிரி பாப்புலாரிட்டி எம்ஜிஆர் அளவுக்கு இருக்காங்கிறது எலெக்ஷன் தான் சொல்லும். பட் நல்ல ஒரு மாஸ் லீடர் அவர். அப்படிங்கிற போது அவர் பேசுறதுக்கான இது இருக்குல்ல, ஒரு மக்கள் கிட்ட நீங்க அந்த மெசேஜிங்ல அவங்கள நம்ப வைக்கணும். அவங்க அதை ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கா பண்றாங்க. 67, 77 and 2026 ஒரு திருப்பு முனைன்னு அது திரும்ப 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 சொல்லும்போது மக்கள் நம்பலாம். அந்த நம்பிக்கையில அவங்க இருக்கிறாங்க. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் 2026 தேர்தல் விஜய ஒரு பொலிட்டிக்கல் ஃபோர்ஸா எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். ஆட்சியை பிடிச்சிட்டு வரலாம் சொல்லல. he will replace ADMK as the principal opponent of DMK. இருதுருவ அரசியல்ல திமுக வெர்சஸ் விஜய்னாவது பொசிஷன் பண்ண முடியுமா? அதுதான் அவருக்கு பிராக்டிகலா அவர் உள் மனசுல இதற்கான வாய்ப்பு இருக்கு. அது நீங்க ஒரு வார்னு சொன்னீங்கன்னா, ஆட்சியை பிடிக்கிறது ஒரு வார் அப்படின்னா இது ஒரு பேட்டிலையாவது வின் பண்ணணும். வார கூட அப்புறம் வின் பண்ணிக்கலாம். 2029 வின் பண்ணலாம், 2031 வின் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கலாம். எனக்கு என்ன பிரச்சனைனா, நீங்க ஆட்சி செய்யறதுக்கு ஆசை இருக்குது, ஆனா ஆராய்ச்சி செய்யறதுக்கு ஆர்வம் இல்லைங்கிறது தான். பிஜேபியை குறை சொன்னாலும் திமுகவை குறை சொன்னாலும் இன்னும் கொஞ்சம் ஒரு சாலிடான பாயிண்ட்ஸோட வாங்கன்னு. அப்புறம் இன்னொரு கேள்வி, பிஜேபியை விட்டு ஏடிஎம்கே வந்துட்டாங்கன்னா ஓகேவா? அவங்க மேல உள்ள ஊழல் குற்றச்சாட்டு, அவங்க தலைமை மேல இருந்தது, ஜெயில் தண்டனை பெற்றது, இப்ப 10 வருஷம் ஆட்சியில் அவங்க அமைச்சர்கள் மேல இருந்த குற்றச்சாட்டு, இதெல்லாம் மறந்துடுவீங்களா நீங்க? அப்ப நீங்க ஊழலுக்கு எதிராக செலக்டிவா தான் ஃபைட் பண்ணுவீங்களா? அதிமுக தொண்டர்களை மட்டும் தானே வரணும்ன்றார். அதிமுக தலைவர்கள் வரணும் அப்படி எடுத்துக்கலாம். ஆசைப்படவே இல்ல. அது அப்படி எடுத்துக்கலாம். நீங்க கட்சிக்காரங்க மட்டும் வந்தா போதும் தான் நினைக்கிறார். நல்ல டீகோடிங். ஆனா இன்னொன்னு 2026 எலெக்ஷன் ரிசல்ட் வரும்ல ஏப்ரல் மேல, அன்னைக்கு கட்டாயமா நீங்க அக்னிஷன் கொண்டு வரணும். என்னுடைய கோரிக்கை. 2 பேரையுமே உட்கார வச்சு அவரு அவசியம் வரணும். நான் வரல பரவாயில்ல, உங்களையும் அழைச்சிரும். இந்த எலெக்ஷன்லயே திருமிகு லட்சுமி 2026லயே இந்த இருதுருவ அரசியலுடைய தன்மை மாறிடும். ஏடிஎம்கே இடத்துல திரு விஜய் வந்துருவார்னு திரு ரகு உறுதியா நம்புறாரு? இல்ல, விஜய் அவர் நிறைய விஷயங்களை இன்னைக்கு பேசினதா 35 நிமிஷத்துல பேசினதா நினைச்சிட்டு இருக்காரு. இன்னைக்கு டிவிகேல இருக்கக்கூடிய அவரோட ஒரு ரசிகர் இன்ஸ்டாகிராம்ல என்ன பண்ணுவாரோ அதை தான் அவர் பண்ணியிருக்காரு. 35 நிமிஷத்துக்கு அதை தான் பண்ணியிருக்காரு. என்ன விதமான கான்கிரீட்டா பொலிட்டிக்கலா எதுவுமே பேசல.
என்னைய திரும்பவும் பிஜேபிக்கு எதிராக திமுகவுக்கு எதிராக அவரை பொசிஷன் பண்ணிக்கிறாரு. ஏடிஎம்கேவை எம்ப்ரேஸ் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அதிமுகவினுடைய வாக்குகள் ஒரே நாள்ல இன்னைக்கு ஒரு நாள் பேசுனதுல இன்னைக்கு இவ்வளவு பெரிய கூட்டம் வந்ததுனால எம்ஜிஆர்னுடைய வாக்குகள் இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு எம்ஜிஆர் வாக்குகள்னு பெருசா இல்லை, அது ரெட்டைலைக்கான ஓட்டா தான் இருக்கும். அது எல்லாமே ஏடிஎம்கேல இருந்து ஷிஃப்ட். எல்லாருமே வேதனையில இருக்கிறாங்கிறது உண்மைதான். அதுக்காக உடனே விஜய்க்கு ஓட்டு போடணுங்கிறதுக்கான அழுத்தமான காரணம் என்ன இருக்கு? நிறைய தகுதி இருக்கின்றாரு. திமுகவை எதிர்ப்பு இன்னைக்கு அவரை பொறுத்த வரைக்கும் ஏடிஎம்கே இடத்துல தன்னை பொசிஷன் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா டிஎம்கே தன்னை எதிர்த்து திரும்பவும் தனக்கு பதில் சொல்லுவாங்க. திமுக தனக்கு பதில் சொல்லும் போது தான் பிரின்சிபல் அப்போசிஷனா உட்கார முடியும் அல்லது ஆட்சி பொறுப்புல வர முடியும்ன்றது அவருடைய கணக்கு. திமுக பதில் சொல்லாது. நான் புரிஞ்சுக்கிறேன்னா எடப்பாடி பழனிசாமியே பதில் சொல்லாம தான் கடந்து போனார். இன்றைய கூட்டத்துல விஜய்ன்ற பெயரை சொல்லவே இல்லை. இரண்டு பெரிய திராவிட கட்சிகளும் விஜய் அவர்களுக்கு நேரடியாக பதில் அளிக்க மாட்டார்கள். அவர் அந்த இடத்துல பொசிஷன் பண்ணவே யாருமே விரும்பல. அவரும் அவர் எதிர்பார்க்கிறார் அவங்க பதில் சொன்னா தனக்கான இடம் கிடைக்கும்னு. திமுக ஒருவேளை ஆன்லைன்ல அவங்க சோசியல் மீடியால பேசிட்டே இருக்கலாமே தவிர, இல்ல திமுகவினுடைய ஆதரவாளர்கள் சோசியல் மீடியால எல்லாம் பேசிட்டு இருக்கலாமே தவிர, நேரடியாக திமுகவினுடைய தலைவர்களோ அல்லது அமைச்சர்களோ அல்லது அவர்களுடைய மாவட்ட செயலாளர்களோ நிர்வாகிகளோ யாருமே எந்த இடத்துலயும் விஜய்க்கு பதில் சொல்ல மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். அவர் திரும்ப அந்த பொசிஷனுக்கு அவங்களை கொண்டு வரணும்னு அவர் எதிர்பார்க்கிறாரு. ஆனா இதுவரைக்கும் திமுக தரப்புல இருந்து எந்த பதிலுமே வரல. திமுகவும் அதிமுகவும் மாதிரி ஆயிரும் அப்படின்றதுனால அவங்க ரொம்ப கான்ஷியஸா அவாய்ட் பண்றாங்க. திமுகவும் அதிமுகவும் விருப்பப்பட்டாதான் விஜய் அந்த இடத்துக்கு கொண்டு வர முடியுமா? விஜய் விருப்பப்பட்ட அந்த இடத்துக்கு போக முடியாதா? முடியாது. நீங்க கிரௌடு வரலாங்க, நீங்க கிரௌடு வர்றதை வச்சு நீங்க ஓட்டுவா மாறும் அப்படின்னா 96க்கு அப்புறம் இன்னைக்கு வரைக்கும் வைகோ தாங்க முதலமைச்சர். 96ல வைகோக்கு வந்த கூட்டம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல? எவ்வளவு பெரிய கூட்டம் வந்தது அவருக்கு. திமுகவே நீ முடிஞ்சது, இது வெர்டிகல் ஸ்பிளிட்னு எல்லாம் பேசினாங்க. அப்போ எல்லாமே மாறி இருக்கணும்ல, ஏன் மாறல? 1977 67 சொல்றாரு. இதுவே ஃபேக்சுவலா, அதாவது 1967 அண்ணா காமராஜர் ஆட்சியை, அதாவது காமராஜர் தலைமையிலிருந்து காங்கிரஸ் ஆட்சியை he overthrew that government and அண்ணா ஆட்சிக்கு வரார். இஷ்யூ இருந்தது. இன்னொன்னு இவருடைய கொள்கை தலைவர் காமராஜரா, ஆனா அண்ணாவா மாதிரி கொள்கை தலைவரை தூக்கி போட்டு நீங்க ஆட்சிக்கு வந்துருவீங்களா? இது என்ன முன்னுக்கு பின் முரணா என்னத்தை பேசிக்கிட்டு இருக்கீங்க? இதெல்லாம் நகைமுரண் இல்லையா? 1967 நாங்க ரிப்பீட் பண்ணுவோம். வரலாறு எப்படிங்க உங்களுக்கு இந்த முறை திரும்புறதுக்கான பேசிஸ் என்ன இருக்கு? இன்னைக்கு தமிழ்நாட்டுல என்ன இஷ்யூ இருக்கு சொல்லுங்க. நீங்க ஆன்டி ஹிந்தி நீங்க பேச மாட்டீங்க. அன்னைக்கு ஆன்டி ஹிந்தி பெரிய இஷ்யூவா இருந்தது. இன்னைக்கு திமுக அதை பேசுறாங்க. நீங்க என்னெல்லாம் பேசுறீங்களோ அதை உங்களை விட 100 மடங்கு, விஜய் பேசுவதை விட 100 மடங்கு ஆணித்தரமாக சட்ட ரீதியாகவும் மக்களுக்காகவும் திமுக பேசிட்டு இருக்கு. அப்ப இவர் என்ன பேச போறாரு? கேட்கக்கூடியது. பாரதிய ஜனதா கட்சியை எதிர்க்கணும்னு முடிவு பண்ணிட்டாரு. எனக்கு இருக்க ஒரே ஒரு கேள்விதான், ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனை பத்தி இதுவரைக்கும் எதுவுமே பேசல. ஏன் பேசல? ராகுல் காந்தி இவ்வளவு தூரம் பேசுறாருல, பேசலாம்ல. ஆணவ கொள்ளைகளை பத்தி பேசியிருக்கலாம்ல. நேற்றைக்கு அந்த 3 பில்ஸ், இன்னைக்கு அதை பத்தி ஏதாவது மென்ஷன் பண்ணுவாருன்னு நினைச்சேங்க. இவ்வளவு ட்ரெக்கோனியனான லாஸ கொண்டு வராங்க. பாரதிய ஜனதா கட்சியை எதிர்க்க வேண்டும். சரி, நீங்க மத ரீதியாக பாரதிய ஜனதா கட்சி செயல்படுகிறது அப்படின்னா அதற்கான எதிர்ப்பை மட்டுமாவது பதிவு செய்திருக்கலாம். அந்த போதாமைகள் இருந்துச்சு ஷபீர், நீங்களும் முதல் சுற்றுல பேசும்போதும் அதை சொன்னீங்க. இத ரொம்ப ஒரு ஃபோக்கஸா பண்ணாம இதை எப்படி அவர் 2வது இடத்துக்கு ஆசைப்படுறாரு? எதிர்கட்சியாக திமுக வெர்சஸ் தாவேக்கான எப்படி பொசிஷன் பண்ண முடியும்? உங்களுக்கு தமிழக அரசியல் சூழல் அப்படின்றது டிஎம்கே ஆன்டி டிஎம்கே. ஸோ இந்த ஆன்டி டிஎம்கே அப்படின்ற ஒரு இடத்துல தான் உங்களுக்கு சீமான் போன்றவர்கள், பிஜேபி, அதிமுக பிரதானம், மற்ற கட்சிகள், பாமக மற்ற எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு அங்கதான் அது அந்த ஆன்டி டிஎம்கே அப்படின்ற அந்த ஸ்டாண்ட் தான் எடுத்து கொடுக்கும். அதை யாரு ரொம்ப தீவிரமாகவும் ரொம்ப அதிகமாகவும் ரொம்ப பின் பாயிண்டடா ரொம்ப ஃபோக்கஸ்டா அதை பேசுறாங்களோ அவங்களுக்கு அது கிராஃப் ஏறுது. நீங்க அதிமுகவை எக்ஸ்க்ளூட் பண்றீங்க, ஆன்டி டிஎம்கேல எக்ஸ்க்ளூட் பண்றீங்க, விஜய் இன்க்ளூட் பண்றாரு. இந்த கட்சிகள்லாம் இந்த கட்சிகளுக்கெல்லாம் ஒரு வளர்ச்சி ஆன்டி டிஎம்கே பேசி இருக்கு அப்படின்னும் போது அதிமுக பிரதானமாக பேச வேண்டும். பட் அதிமுக அந்த விஷயத்தை கடந்த 4 வருடங்கள்ல பெரிய அளவுல அதை அவங்க புஷ் பண்ணல அப்படின்றதுதான் என்னுடைய பார்வை, என்னுடைய கருத்து. ஒரு பிரதான எதிர்கட்சியாகவே அதிமுகவால ஒரு 4 வருஷம் வரைக்கும் அவங்களால ஒரு நரேட்டிவே செட் பண்ண முடியல. இப்போ பேசுறாங்க.
பட் இதெல்லாம் எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட எடுபடும் அப்படின்னு தெரியல. இப்போ அதுல நாள்ல திரு எடப்பாடி பண்றதுல திமுகவுக்கு எதிரான நிலைப்பாடுகள்ல நாள்ல ஒரு மடங்கு கூட திரு விஜயும் பண்ணல தான். கரெக்ட். பட் என்னன்னா உங்களுக்கு அதிமுக பண்ணும்போது அதிமுக திமுக அந்த எதிர்ப்பு அப்படின்றது ஒரு ஃபெட்டிக் இருக்கு. விஜய் பண்ணும்போது புதுசா தெரியும், விஜய் பண்ணும்போது புதுசா இருக்கு, ஒரு நியூ பிளேயர், ஒரு ஸ்டார் பவரோட அவர் வராரு அப்படின்னும் போது அந்த விஷயம் வந்து ஓரளவுக்கு எடுபடு கவனத்தை ஈர்க்குது. இன்னொரு விஷயம் நான் என்ன பாக்குறேன்னா, அதிமுக பாஜக கூட்டணியிட்டு வெளியே வந்ததுக்கு பிறகு ஓரளவுக்காச்சும் அதிமுக மேல ஒரு அட்டென்ஷன் அப்படின்றது கிரியேட் ஆச்சு. ஓகே, என்னைக்கு அவங்க மீண்டும் பாஜக அழுத்தத்தின் பேர்ல கூட்டணியில போனாங்களோ அதுக்கப்புறம் விஜய்க்கு ஏர்முகம் தான், அதுக்கப்புறம் விஜய்க்கு தான் வந்து விஜய் பக்கம் ஒட்டுமொத்த கவனமும் திரும்பியது. பேச வேண்டிய இது எல்லாமே வந்து உங்களுக்கு சர்வேஸ்லயும் வந்து அது ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்றேன். திரு அக்னீஸ்வரன், தாமரை இலையில தண்ணீரே ஒட்டாது, தமிழக மக்கள் எப்படி பாஜகவோடு ஒட்டுவார்கள் அப்படின்னு பேசினார். பாஜகவோடு அதிமுக கூட்டணி வச்சிருக்கிறதுனால திமுக எதிர்ப்பு வாக்குகளை அந்த கூட்டணி பெற முடியாது, எனவே திமுக எதிர்ப்பு வாக்குகள் நமக்கு வரும் அப்படின்னு திரு விஜய் நம்புகிறாரா? இந்த 3 சட்டங்களை எதுக்கும் போது அப்போ ஒட்டுமா ஒட்டாதா? ஒய் பிரிவு ஏத்துக்கிட்டீங்களே, அப்ப பாஜக ஒட்டுமா ஒட்டாதா? அது ஒரு புறம் இருக்கட்டும். இப்ப நான் பார்க்க வேண்டியது, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் புருக்குலின் மருத்துவமனையில் இருக்கும்போது எனக்கு ஓட்டு போடுங்க, நான் ஆட்சி அதிகாரத்தை அவர் வந்தவுடன் அவர்கிட்ட கொடுத்துறேன்னு சொன்னார். யாரு? டாக்டர் கலைஞர் கருணாநிதி. ஓட்டு போட்டாங்களா? இல்லை. என் பெரியப்பா தான் அப்படின்னு சொல்லி இன்றைய முதலமைச்சர் சொல்றாரு. என்ன காரணம்? இதெல்லாம் வந்துருவாங்க அப்படின்னு சொல்லி. கருப்பு எம்ஜிஆர் நான் தான் அப்படின்னு சொன்னார் கேப்டன் விஜயகாந்த். என்னாச்சு? அது இருக்கட்டும், அதனால தான் அவர் எதிர்க்கட்சி தலைவர் ஆனார். இப்போ அடுத்து நான் தான் எம்ஜிஆரின் தம்பி என்று சொன்னார் கமலஹாசன் அவர்கள். என்னாச்சு? அது மாதிரி சும்மா இவங்க வந்து எல்லாரும் அங்கங்க அப்படின்னா அப்புறம் அந்த கட்சி புரட்சி தலைவர் கட்சியை தேய்மானம் பண்ணுவதே உங்கள் நோக்கம். அவர் பேரை சொன்னா தான் ஜெயிக்க முடியும்னா அப்போ நீங்க எந்த விதமான அரசியல் பண்றீங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. சரி, எம்ஜிஆர் பேரை சொல்றதுனால ஓட்டு போட்டுற மாட்டாங்கன்னா பாஜகவோட கூட்டணி வச்சதுனால ஒருவேளை அதிருப்தியா இருக்கா? அதை கொண்டு வந்து இதுல முடிச்சு போடாதீங்க சார், அது வேற சார். அப்படிதான் நான் இப்படி கேட்கிறேனே கார்த்திகே சார் கேட்ட கேள்வி சரி. இப்ப பாஜகவும் காங்கிரசும் பெரிய கட்சி, இந்தியாவை பல மாநிலத்தை ஆளுகிற கட்சி. ஏன் தமிழ்நாட்டில் தனிச்சுதான் நில்லுங்களேன், ஏன் நிக்க மாட்டேங்கிறீங்க? காங்கிரசுக்கு தேவைப்படுதா திமுக? பாஜகவுக்கு அதிமுக தேவைப்படுதா? அவங்களுக்கே தேவைப்படுதுன்னா இப்பதான் நமக்கு அது ஒரு படம் இருக்கட்டும். நான் இப்ப கேட்பது இல்ல, அதுல உங்களுக்கு லாபமா லாபமா நட்டமான்றது மக்கள் தான் சார் தீர்மானிப்பாங்க. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் விஜய் எடுத்துக்க பாக்குறாரான்னு கேக்குறேன். அதைத்தான் நான் இவ்வளவும் சொன்னேன். என் பெரியப்பா எம்ஜிஆருக்கு தான் இவ்வளவு சொன்னீங்க, கருப்பு எம்ஜிஆருக்கு தான் இவ்வளவு சொன்னீங்க. அந்த கட்சியினுடைய நிறுவனர் அவர் தானே சார். கேள்வி, பாஜகவோடு அதிமுக கூட்டணி வச்சிருக்கிறதுனால திமுக எதிர்ப்பு வாக்குகள் வந்து அதிமுக பாஜக கூட்டணிக்கு போகாம இந்த பக்கம் வந்துரும் நம்புறாரா விஜய்? தன் பக்கம் வந்துரும் நம்புறாரா? அதெல்லாம் சொல்றதெல்லாம் கரெக்ட். நீங்க ஓட்டுக்கு மட்டும் தான் பாக்குறீங்க, நாட்டு மக்களுடைய இதை பார்க்க மாட்டேங்கிறீங்க. இப்ப முதலமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், அது முதலமைச்சர், எம்பி, எம்எல்ஏ, எல்லா மினிஸ்டர்ஸ், பிரதமர் எல்லாரையும் வந்து பதவி நீக்கலாம் 30 நாள் கழிச்சு 31வது நாள்ன்றீங்களே. இதைவிட பெரும் கொடுஞ்சட்டம் இந்தியாவில் ஒரு சட்டம் தேவையில்லை, ரவுலட் சட்டத்தை போல. அதை பேச மாட்டேங்கிறீங்க. நீங்க அது இருக்கட்டும் சார், அங்க போகாதீங்க சார். இன்னைக்கு அவர் பேசியது மட்டும் தான் ஒரே பேசுறாங்க. இங்க ஒரு நொடி சார், அந்த நான் கேக்குறேன், நான் இப்படி கேக்குறேன் சார், ஏடிஎம்கே மக்களை பத்தி பேசக்கூடாதுன்னு கேக்குறீங்களா? நான் ஏன் பாஜகவை வந்து ஏன் தேசியத்துல பிரதமருக்கு எங்களால வர முடியாதான்னு சொல்லுங்களேன். நீங்க சொல்ற அந்த கொடிய புகழ் பெற்றவர்ல இல்ல, கொடிய மசோதாவை ஒரு நிமிஷம் சார், ஓன் கோல் கொடுத்தாங்க சார். அது ரெண்டாவது, நீங்க இருங்க. அப்ப வாக்குகளை வாங்குவதற்கு மட்டும் அதிமுகவினுடைய தொண்டர்கள் உங்க பக்கம் வந்து ஒரு நிமிஷம், நீங்க கொடிய மசோதாவை கொண்டு வந்த பாஜகவை ஏன் திரு விஜய் எதிர்க்க உடனே என்ன சொல்லுவீங்க? அதுதானே நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்றீங்க. ஆமா, அதானே சொல்லுவீங்க. அப்போ உங்க நோக்கம் அப்ப இன்னைக்கு பண்ண விவாதம் சார், பொறுங்க சார், ரவுலட் எல்லாமே தெரியும் சார், மக்களுக்கு எல்லாமே தெரியும் சார், பொறுங்க சார். இப்போ நீங்க பேசுறது மதுரையில நடந்த பொதுக்கூட்டத்தை பத்தி பேசுறீங்களா? இல்ல அந்த இத பத்தி பேசுறீங்களா? நீங்க என்ன சொன்னீங்க? தாமரை மலராதுன்னு உங்களுக்கு நான் போதும் இல்ல, உங்களுக்கு நான் நேரம் தரேன். இல்ல உங்களுக்கு நேரம் எனக்கு தர வேணாம், ஆனா நான் பேசக்கூடிய நேரத்தை மட்டும் அனுமதிங்க. இல்ல நான் தரேன்றேன், நான் யாருமே நான் சொல்ல முடிச்சறேன். இப்போ அந்த பாஜக நீங்க ஒரு நிமிஷம் சார், ஒரு நொடி சார். நீங்க அப்ப ஓய் பிரிவு கேட்டதனால தான் கொடுத்தாங்களா பாஜக? சார் விஜய் சார் சொல்லுங்க சார், ஓய் பிரிவு விஜய் கேட்டதனால தான் கொடுத்தாங்களா? விஜய்க்கு அது லாபமா நஷ்டமான்றது தனி கணக்கு சார். அதே மாதிரி அதிமுகவுக்கு லாபமா நஷ்டமான்னு தொண்டர்கள் பார்க்க மாட்டாங்களா? சொன்னது நீங்க தானே சார். இருங்க சார், இப்போ 67 77 அப்படிலாம் நீங்க போறீங்க பாத்தீங்களா?
பேரறிஞர் பிறந்த அண்ணா 67 தனி கட்சி ஆரம்பிக்கல, 49 ஆரம்பிச்சாரு. அது முதல் தந்தை பெரியார்ல இருந்து 44 திராவிடர் கழகத்திலிருந்து வந்தாரு. ஆகவே அங்கிருந்து வந்ததுதான் திமுக, திமுகவில இருந்து வந்ததுதான் அதிமுக. ஆக அது மாதிரி இப்ப திடீர்னு எல்லாமே வந்து இது அப்படி ஆகி போயிரும். எல்லா வாக்குகளும் வந்துரும். 10 செகண்ட் ஒரே ஒரு கேள்வி. முதல்வர்கள் அமைச்சர்கள் 30 நாட்கள் சிறையில் இருந்தால் பதவி நீக்கம் செய்யப்படும்னு மசோதா தாக்கல் செஞ்சிருக்காங்கல்ல மத்திய அரசு. அதை ஏன் அதிமுக கேட்கவில்லைன்னு கேட்பீங்க? சொல்லிடுங்க, முடிச்சிருவோம். அது வந்து அது இருக்கட்டும். முதல்ல நீங்க இன்னைக்கு விவாதம் என்ன? நீங்க சொன்னதுதான் சார். நாளைக்கு விவாதம் விஜய் நடிகர் விஜய் தான் இன்னைக்கு விவாதம். விஜய் ஏன் கண்டிக்கலன்னு நாளைக்கு ரவுல் அது வேற. ஆமா ஆமா, நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க தாமரையில தண்ணி ஒட்டாது இலை ஒட்டாதுன்றீங்கல்ல, இதெல்லாம் பேசுறது நல்லா இருக்கு. நீங்க மட்டும் அண்டர்குட்ல ஒட்டிக்கிறீங்களே, அதுதானே ஸ்கோர் பண்றாரு அந்த இடத்துல. விஜய் தான் ஸ்கோர். தேர்தல் வரட்டும் சார். ஈரோடு கிழக்குல ஏன் நிக்கல? பேசுவோம், நாளைக்கு பேசுவோம். அப்புறம் இன்னொரு அமர்வுல பேசுவோம். நன்றி. நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைத்து விருந்தினருக்கும் நன்றி. நேர்பட பேச நிறைவு. அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்தில் கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது.